வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரோடையும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸ்பெசிஃபிக்காக யங்ஸ்டர்ஸோட ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதியில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அதாவது அரசியல் சிந்தனை வளர்ந்துருக்கு. இது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ரூல் கீழேயும் இதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அவேக்கனிங் கான்ஷியஸ்னஸ் வந்துச்சு. அன்றைக்கி தேதியில் இந்த யங்ஸ்டர்ஸ் தான் அதுக்கப்புறம் நேஷனல் லீடர்ஸாக மாறினாங்க. அதே மாதிரியான ஒரு கான்ஷியஸ்னஸ் இன்றைக்கி தேதியில் மெஜாரிட்டி ஆஃப் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்திருக்கு. ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் ஒத்து கவனிச்சோம்னா நிறைய இடத்துல, அதாவது நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது ரியல் கான்ஷியஸ்னஸாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரியல் கான்ஷியஸ்னஸாக இல்லை. இது ஒரு ஃபேக் கான்ஷியஸ்னஸாக, ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸாக தான் இருக்குது. ஒரு சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், எல்லாருமே இல்லை, ஒரு சில பேர் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இளைஞர்களுக்கு அரசியல் சிந்தனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இளைஞர்களை வச்சு அரசியல் பண்ணிடுறாங்க. அதாவது இளைஞர்களே அரசியலாக்கிடுறாங்க. இளைஞர்களை கிட்டத்தட்ட ஒரு பான் மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நம்மளால் கவனிக்க முடியுது. அதுவும் நீங்கள் இந்த சோஷியல் மீடியாலலாம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில வருடங்களாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லேபிளிங் நடக்குது. இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு விஷயத்தை பற்றி அவரோட வியூ சொல்கிறாருன்னு வைங்க. அவருடைய அந்த வியூ ஒரு நேஷனலிஸ்டிக்காக இருக்குது, இல்லை டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறாருன்னா அவருக்கு ஒரு லேபிள் கொடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் அவருடைய சிந்தனை இடதுசாரி சிந்தனையாக இருக்குது, ரெவல்யூஷனரியாக அவர் பேசுகிறாருன்னா அவருக்கு ஒரு லேபிள் கொடுத்துட்றாங்க. இந்த லேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெரகேட்ரியாக இருக்குது, அநாகரிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அரசியல் தான் நீ தேதியில் பெரும்பாலும் இந்த சோஷியல் மீடியாவில் நடக்குது. இதனால் இளைஞர்களுடைய அறிவு வளருதான்னு பார்த்தீங்கன்னா அறிவு வளருதில்லை. ஒரு ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ் தான் அவங்களுக்கு போய் சேருது. ஒரு விஷயம் வருது, ஒரு இஷ்யூ இருக்குன்னா இளைஞர்களை சிந்திக்கவே விட மாட்டாங்க. இவங்களுடைய ஐடியாலஜிக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு விஷயம் வருதா, அது சரின்னு சொல்லு, இல்லை ராங்னு சொல்லு, நீ ஏன் சிந்திக்காத அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படுத்திட்டாங்க. எது எடுத்தாலும் ஒன்று கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும், அப்படி பண்ணலைன்னா அவருக்கு ஒரு லேபிள். அப்படி இல்லை இன்னொரு சைடில் இவர் ஸ்டாண்ட் இருக்கிறன்னா இவருக்கு ஒரு லேபிள். ஒன்று கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணு, இல்லை அப்படியே ஆப்போசிட்டுக்கு வா. இந்த மாதிரி தான் இளைஞர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இது ஒரு அறிவு சார்ந்த சமூகத்துக்கு சரியே கிடையாது. இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்ணுறது மிகப்பெரிய தேச துரோகம். இது நம்முடைய கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது. இப்போ இனி தேதியில் நடந்துருக்கக்கூடிய இந்த அரசியல் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஐடியாலஜிக்கல் சிம்பாலிசமாக இருக்குது. ஐடியாலஜிங்கிறது வேறு, ஐடியாலஜிக்கல் சிம்பாலிசம்ன்றது வேறு. ஐடியாலஜினா என்ன? கொள்கை, பிரின்சிபல், அதுதான் கொள்கை. அது ஒரு பாதை. அந்த பாதையை நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஒரு இளைஞர் இருக்காருன்னா ஒரு கட்சி அதை ஃபாலோ பண்ணலாம், அவங்களுடைய கொள்கையை அதை ஃபாலோ பண்ணலாம், அவங்களுக்கு ஆதரவு அளிக்கலாம். அது ஒரு ஜனநாயக உரிமை. இது ஐடியாலஜி. ஐடியாலஜிக்கல் சிம்பாலிசம்னு என்ன? ஒரு சில அடையாளங்களை மட்டும் வச்சு அரசியல் பண்ணுறது. இதுதான் ஐடியாலஜின்னு சொல்கிறது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இருக்கும், உள்ள எசன்ஸே இருக்காது. இதுதான் ஐடியாலஜிக்கல் சிம்பாலிசம். இனி தெரியல, அந்த ஐடியாலஜிக்கல் சிம்பாலிசம் தான் நிறைய இடத்துல இருக்குது, உண்மையான ஐடியாலஜி இல்லை. இப்போ ஒருத்தர் வலதுசாரின்னு வைங்களேன். இப்போ வலதுசாரினா நேஷனலிசம் பேசணும், இல்லை மதத்தை சப்போர்ட் பண்ணணும், டெவலப்மெண்ட் பேசணும், இப்படி பேசுறது மட்டும்தான் வலதுசாரி அரசியலா? அதுக்குள்ளே சாராம்சமே கிடையாதா? இன்னொரு பக்கம் இடதுசாரி, மார்க்ஸை பற்றி பேசணும், அம்பேத்கரை பற்றி பேசணும், ரெவல்யூஷனரியாகவே பேசணும், இப்படி பேசுகிறது மட்டும்தான் இடதுசாரி அரசியலா? ஆனால் இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் பேசு, இந்த ஸ்டாண்டை மட்டுமே எடு, உள்ளே நீ ஆய்வு பண்ணாத, ஆராய்ச்சி பண்ணாத, நாட்டுக்கு என்ன தேவைன்னு யோசிக்காத அப்படின்ற ஒரு நிலையை இவங்களாவே உருவாக்கி வச்சுருக்காங்க. இது சரியா அப்படிங்கிறத நாம் தான் யோசிக்கணும். இப்போ ஒரு இடதுசாரி இருக்காருங்க, இந்தியாவில் இருக்கார், லெஃப்டிஸ்ட் இருக்கார். சீனா நாடு, ஜெனரலாக லெஃப்டிஸ்ட் அந்த நாட்டை பார்த்து ஒரு மாடலாக பார்ப்பாங்க, ரொம்ப விரும்புவாங்க அந்த நாடு. ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய லெஃப்டிஸ்ட்டு அந்த நாட்டை பார்த்து, நீயும் லெஃப்டிஸ்ட்டு நானும் லெஃப்டிஸ்ட்டு, என்னோட மூஞ்சிக்காக எங்கள் நாட்டுக்கிட்ட பிரச்சனை பண்ணாத, உதாரணத்துக்கு பார்டர்லலாம் பிரச்சனை பண்ணாத, விட்டுட்டு போயிடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆர்ம்டு குரூப்ஸ்க்கு நீ சப்போர்ட் பண்ணாத, நீ போயிடு, எங்கள் நாட்டோட இறையாண்மைக்கு பாதிப்பாக இருக்குது, என் மூஞ்சிக்காக விட்டுரு, நானும் லெஃப்டிஸ்ட்டு நீயும் லெஃப்டிஸ்ட்டு, நீயும் மார்க்ஸை ஃபாலோ பண்ணுற, நானும் மார்க்ஸை ஃபாலோ பண்ணுறேன், விட்டுடுன்னா அவன் விட்டுடுவானா? சீனா நாட்டுக்கு அவன் நாடு தான் முக்கியம். அந்த நாட்டுக்குள்ள இடதுசாரிகள் இருக்காங்க, வலதுசாரிகள் இருக்காங்க. அல்டிமேட்டாக சீனா நாட்டு எதை பார்க்கணும்னா அவனுடைய நாட்டினுடைய இறையாண்மையை தான் பார்ப்பான், அவனுடைய பெனிஃபிட் தான் அவன் பார்ப்பான், அவனுடைய இன்ட்ரெஸ்ட் தான் அவன் பார்ப்பான். இந்தியாவில் லெஃப்டிஸ்ட் இருக்காங்கன்றக்காக நம்மளோட அவன் சிம்பத்தைஸ் பண்ண மாட்டான், அவனுடைய நேஷனல் சாவரண்டி தான் அவன் பார்ப்பான். இன்னொரு பக்கம் வலதுசாரி இருக்காருன்னு வைங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஜெனரலாக வலதுசாரிகள் அமெரிக்காவை கொஞ்சம் சிம்பத்தைஸ் பண்ணுவாங்க, அங்கே இருக்க வேல்யூஸோடு இவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்க ஒரு ரைட் விங் ஒருத்தர் அமெரிக்கா பார்த்து சொல்கிறார், அவர் நீயும் வலதுசாரி நானும் வலதுசாரி, என்கிட்ட நீ பிரச்சனை பண்ணாத,
WTOவில் என் கூட பிரச்சனை பண்ணாத, இந்த வர்த்தக உறவுலாம் பிரச்சனை பண்ணாத, என்னோட மூஞ்சிக்காக இந்தியா கிட்ட நீ பிரச்சனை பண்ணாதன்னா அவன் விட்டுருவான் அமெரிக்காக்காரன். அவனுக்கு அவனாடு தான் முக்கியம். அமெரிக்காவிலேயே லெஃப்டிஸ்ட் இருக்காங்க, ரைட்டிஸ்ட் இருக்காங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டர், ரிப்பப்ளிகன் பார்ட்டி ரைட் ஆஃப் சென்டர். அதுலேயுமே ஃபார் லெஃப்ட் ஃபார் ரைட்லாம் கூட இருக்குது. ஆனால் அவங்களும் அவன் சண்டை பண்ண மாட்டான். அமெரிக்கன்ஸ்க்கு அமெரிக்கன் சாவரன்ட்டி தான் முக்கியம், அவனுடைய இறையாண்மை தான் முக்கியம், அவன் இன்ட்ரெஸ்ட் தான் அவன் முக்கியம். அப்போது ஐடியாலஜியை மட்டும் வச்சு நம்ம எதுவுமே செயல்படுத்த முடியாது. ஐடியாலஜிக்கல் சிம்பிள்ஸை மட்டும் வச்சு நம்ம எதுவுமே செயல்படுத்த முடியாது. ஓகேங்களா? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உண்மையான வலதுசாரி கொள்கை, உண்மையான இடதுசாரி கொள்கைனா என்ன? முதல்ல லெஃப்ட் விங், ரைட் விங், நீங்கள் எதை சேர்ந்தவராக வேணா இருக்கலாம். முதல்ல உங்களுக்குள்ளே நீங்கள் மதிக்கணும். எல்லாருமே இந்தியன்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கணும். யாரும் எனிமீஸ் கிடையாது, ஆப்போனன்ஸ் தான். யாரும் எனிமீஸ் கிடையாது. முதல்ல லெஃப்ட் விங், ரைட் விங் ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து மதிக்கணும். ஒரு காலத்தில் இந்தியாவில் தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. அதில் லெஃப்ட் விங்கும் இருந்தது, ரைட் விங்கும் இருந்தது. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். RSS உடைய கொள்கை, மார்க்சிஸ்ட் பார்ட்டியோட கொள்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் ஒன்று. அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்டர்டாக ரெண்டு கட்சியும் இருக்கும். ஓகேங்களா? RSS குரூப் பார்த்தீங்கன்னா ரைட் விங், ஃபார் ரைட்டு. மார்க்சிஸ்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. அக்ரிகல்ச்சர் வரும்போது, ஃபார்மர்ஸ் வரும்போது ஒரே ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இதுதான் நம்ம கவனிக்கணும். கொள்கையுடைய சாராம்சத்தை நம்ம பார்க்கணும். அப்போ உண்மையான ஐடியாலஜினா என்னங்க? நீங்கள் லெஃப்ட் விங்கை சேர்ந்தவராக இருக்கலாம், ரைட் விங்கை சேர்ந்தவராக இருக்கலாம். உங்களுடைய கொள்கை யூஸ் பண்ணி நாட்டுக்காக உழைக்கணும், நாட்டை முன்னேற்றணும். இதுதான் உண்மையான கொள்கை. மற்ற நாடுலலாம் இதுதான் நடக்குது. இந்தியாவில் நாம் மட்டும் தான் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் விங், ரைட் விங், உன் கொள்கை ஏன் கொள்கைன்னு நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். மற்ற நாடோட ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆனால் அவங்களாம் நம்மளை மதிக்கிறது இல்லை. அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை செக்யூர் பண்ணுறாங்க. சைனா, அமெரிக்கா, லெஃப்ட் ரைட்டு நம்ம தான் முட்டாள்தனமாக பார்க்குறோம். அவங்க நிறைய விஷயத்தில் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ரெண்டு நாடும் நல்லா வளர்ந்துருச்சு, நாம் இன்னும் வளரணும். நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்கணும். நமக்குள்ளே ஐடியாலஜிக்கலாக சண்டை போட்டுட்டு இருந்தால் எந்த விதமான மாற்றமும் வராது. பிரிவினை தான் நம்ம நாட்டுக்குள்ளேயே உண்டாகும். நீ வேற நான் வேற அப்படின்ற இந்த சண்டை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம யோசிக்கணும். லெஃப்ட் விங், ரைட் விங் யாராக இருந்தாலும் சொல்யூஷன்ஸை தரணுங்க. இதை யாரும் செய்யறதில்லை. இன்னைக்கு தேதியில் இளைஞர்களுக்கு சொல்யூஷன் தர்றதில்லை. ஒரு விஷயம் வருது, ஒரு இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா வே ஃபார்வர்டு வந்து சொல்கிறதே இல்லை. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ன சொல்லுது? ஸ்கெடியூல்டு காஸ்ட் பீப்பிள் இவங்களை முன்னேற்றணும்னு சொல்லுது. பேக்வர்டாக இருக்கவங்களை மேலே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுது. லெஃப்ட் விங்கில் இருக்கிறவர் என்ன சொல்லலாம்? உதாரணத்துக்கு ஸ்கெடியூல்டு காஸ்ட் பீப்பிள் அவங்க கையில் லேண்ட் இல்லை, லேண்ட் ரீஃபார்ம்ஸை கொண்டு வான்னு சொல்லணும். ஸ்ட்ரிக்டாக லேண்ட் ரீஃபார்ம்ஸை கொண்டு வான்னு சொல்லணும். அதன் மூலமாக அவங்க கையில் லேண்டு போகணும், எக்கனாமிக்கலாக எம்பவர் பண்ணுங்கன்னு இவர் சொல்லணும். ரைட் விங்கில் இருக்கிறவர் என்ன சொல்லலாம்? லேண்ட் ரீஃபார்ம்ஸை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணால் என்ஃபோர்ஸே ஆகாது, லேண்டே அவங்க கையில் போய் சேராது. அப்போ அதை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஃபெசிலிட்டேட்டராக இருங்க. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அக்ரிகல்ச்சருக்குள்ளே கொண்டு வாங்க, நீங்கள் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் டிவால்வ் ஆகி ஃபார்மர் கையில் போயிடும். அவனுக்கு நாளைக்கு இவனும் ஓனராக ஆக ஆரம்பிப்பான்னு இவர் சொல்லணும். அல்டிமேட்டாக ரெண்டு பேருடைய மீன்ஸ் வேறு, ஆனால் எண்டு வந்து ஒன்று தான். என்ன எண்டு? ஸ்கெடியூல் காஸ்ட் பீப்புளை சோஷியோ எக்கனாமிக் லேடரில் மேலே கொண்டு வரணும். அல்டிமேட்டாக நம்மளுடைய நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு உழைக்கணும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் தான் எடுக்கணும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கொள்கையை இப்படி தான் யூஸ் பண்ணணும். அல்டிமேட்டாக கொள்கை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு தான் யூஸ் ஆகணும். நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கும் யூஸ் ஆகணும். தவிர ஒருத்தர் சண்டை போடுறதுக்கும் அருவருப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்கிறது, இந்த மாதிரி ஒரு சிந்தனையை மக்கள்கிட்ட கொண்டு வரது, மெயினாக இளைஞர்கள்கிட்ட கொண்டு வரது தான் உண்மையான அரசியல், உண்மையான கொள்கை. இதை தான் நாம் செய்யணும். இளைஞர்களை அரசியலுக்காக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு நிலை எப்போ வருதோ அப்போ தான் இந்தியாவில் ஒரு உண்மையான ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும். நன்றி.